அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. 1980களில் முதல் சில வருடங்களில் திராவிட கட்சியின் மாணவரணியில் பல மாவட்டங்களில் ஒலித்த உரத்த குரலுக்கு சொந்தக்காரர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உதித்த குபேந்திர குணபாலன் என்ற கல்லூரி இளைஞர். அங்கேயே அக்கட்சியிலேயே தொடர்ந்து அவர் குரல் ஒலித்து இருந்தால், அவர் திறமையால் அரசியல் வானில் பிரகாசிக்க ஆரம்பித்து இன்று வளமாகி ஒளிவிட்டு இருப்பார் என தோன்றுகிறது. ஆனால் விதி வலியது போலும். நம் சமூக உணர்வால் உந்தப்பட்டு கல்லூரி படிக்கும் காலத்திலேயே நம் சமூக வளர்ச்சிக்கு நமது சங்க மாணவரணியில் இணைந்து சங்க விழிப்புணர்வு கூட்டங்களில் பேசி தன் கவர்ச்சிகரமான பேச்சால் நமது மக்களின் மனதில் இடம் பிடித்து விட்டார். 27/1980 நம் சங்கம் திரு ஏகேஎன் அவர்களின் ஆலோசனைப்படி துவங்கி தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கிளைகள் அமைத்து கொடியேற்று விழிப்புணர்வு கூட்டங்கள் நடைபெற்றன. சென்னை, செங்கை மாவட்டங்களில் தேனாம்பேட்டை கண்ணன், திருவல்லிக்கேணி காசிநாதன், மாம்பலம் மாசு வேலுமணி குணசேகரன், வேளச்சேரி லோகநாதன், வேணுகோபால், ஈகை தயாளன், சோகண்டி தயாளன், தி குன்றம் கதிர்வேல், போரூர் மூர்த்தி, மாதவரம் ரவிராஜ் மற்றும் எண்ணற்ற நமது சொந்தங்கள் ஓடியாடி ஆங்காங்கே சங்க விழிப்புணர்வு கூட்டங்களை ஏற்பாடு செய்து மாநில சட்ட பாதுகாப்பு குழு தலைவர் நானும் பல சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்து பேச வைப்பார். 1984 முதல் 1986 2 வருடங்கள் வெகு விரைவில் ஆங்காங்கே கூட்டங்கள் நடைபெற்று சங்கம் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. கோடையிடி குமாரசாமி, கரவொலி கதிரவன், சிறுமி தமிழ்ச்செல்வி போன்ற பல சிறப்பு பேச்சாளர்கள் மேடையில் அலங்கரித்தாலும், மாநில மாணவர் அணி தலைவர் குணபாலன் மேடை ஏறும் போதே கிடைக்கும் பெருத்த வரவேற்பு மற்றும் புள்ளி விவரங்களுடன் இவர் இச்சமூக முன்னேற்றத்தின் அவசியத்தை பற்றி கர்ச்சித்த குரலில் பேசும்போது மக்களிடம் பெருகும் ஆரவாரங்கள் மற்றும் இறங்கி வரும் வரை கரகோஷம் விண்ணை முட்டும். 1980 இருந்து 1980 திரு ஏகேஎன் அவர்களால் பல நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்பு பெற்ற நமது சொந்தங்கள் திருத்தணி முதல் தென்காசி வரை நமது சங்க கிளைகள் தொடங்கி விரிவுபடுத்தியது அரசியல் உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனியார் நிறுவன உயர் அதிகாரியான திரு ஏகேஎன் அவர்கள் சங்கத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினராக மட்டுமே தன்னை அறிவித்து இருந்தார். இதனை பயன்படுத்தி கொண்ட பெரிசு தன்னை நிறுவனர் என 1983 தன் மகள் திருமணத்திற்கு பத்திரிகையில் பிரசுரம் செய்து 1983 வாக்கில் பாண்டிச்சேரி ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடந்த திருமணம் பிற்காலத்தில் பிரபலப்படுத்திக் கொண்டார். 1986 சென்னையில் நடந்த சங்க செயற்குழுவில் ஒரு நாள் சாலை மறியல் நடத்த முடிவு செய்தபோது திரு ஏகேஎன் அம்முடிவை ஆட்சேபனை செய்து வெளியேறினார். 1980 நான் பணி கிடைத்து செல்லும் வரையில் நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்களில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் நானும் குணபாலன் அவர்களும் இணைந்து உரையாற்றியதையும் வீட்டில் பெரியவர்கள் சொல் கேளாமல் உறக்கமின்றி பயணம் செய்த நாட்களையும் எண்ணி பார்க்கிறேன். 1994 முதல் 1995 வரை வாக்கில் நான் தென் மாவட்ட கடைக்கோடியில் மாறுதல் ஆகி பணி செய்யும் போது வீட்டு அலுவல் காரணமாக சென்னை வந்தேன். அப்போது சென்னையில் வழக்கறிஞர் குணபாலன் சைதாப்பேட்டை நூர்ஜஹான் தியேட்டர் அருகில் குடியிருந்தார். எனது துணைவியார் குணபாலன் துணைவியாருடன் சென்னை ராணி மேரி கல்லூரியில் விலங்கியல் பட்டப்படிப்பை 3 வருடங்கள் ஒன்றாக படித்த தொடர் நட்பு காரணமாக என் மனைவி வேண்டிக் கொண்டதால் குணபாலன் வீட்டிற்கு இருவரும் சென்றோம். நான் குணபாலன் அவர்களிடம் பேசும்போது 1995 நீதித்துறையில் காலியாக உள்ள நீதிபதிகள் நிரப்ப உள்ளதால் நீங்கள் அந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆலோசனை நான் கூறினேன். ஆனால் அதற்கு தனக்கு விருப்பமில்லை எனவும் சங்க தலைமை நிறுவனர் தனக்கு முக்கியத்துவம் தருவதாக கூறி எதிர்காலத்தில் அரசியல் வாய்ப்புகள் உயர்வாகவே கிடைக்கும் எனவும் தன்னை தலைமை உயர்த்தும் என்றும் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. ஆனால் நம்பினவர்களை நட்டாற்றில விட்டவர்கள்
அன்று அப்பணிக்கு மனு செய்து தேர்வுக்கு ஆஜராகி இருந்தார் என்றால், தேர்வாகி இந்நேரம் மாவட்ட நீதிபதி வரை உயர்ந்து நம் மக்களுக்கும் மறைமுகமாக பணியாற்றி இருக்கலாம். உண்மையிலேயே தியாகம் செய்து இந்த சங்கம் வளர்த்த போராளிகள் பட்டியலில் உபேந்திர குணபாலன் நல்லவன் வாழ்வான் என்பார். ஆனால் நல்ல மனம் கொண்டவர்கள் நன்கு வாழாமல் வீழ்ந்து போகிறார்கள் எனும்போது நெஞ்சம் பொறுக்கவில்லை. வீழ்ந்து கிடக்கும் சாதியை மீண்டும் உயர்த்த ஆரம்பித்த சங்கத்தை மாற்றார்கள் அரவணைப்பில் காலம் தள்ளிவிட்டதை எண்ணி நம் எல்லோருக்கும் மனம் தடுமாற்றம் அடைகிறது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நபர்களை காலங்கள் கடந்து அடையாளம் கண்டு என்ன பயன்? கலிகாலம் கண்ட கர்மங்களை கழிப்படைய செய்கிறது. உழைத்தவனை ஊனமுற்று வைத்திருக்கிறது. உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறாமல் மாண்டு போன குலபாலன் மீண்டு வருவது எக்காலம்? உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெறாமல் மாண்டு போன குணபாலன் மீண்டு வருவது எக்காலம்? மனசு விக்கி வேதனையில் உழல்கிறது. ஸ்ரீமன் நாராயணன் தான் பதில் சொல்ல வேண்டும். எல்லோரும் படிக்க வேண்டிய அற்புதமான பதிவை ஓய்வு பெற்ற நீதிபதி சமுதாய செம்மல் திரு துளசி மோகன்தாஸ் அவர்கள் பதிவிட்டுள்ளார். நன்றி. பிறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த இணக்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் மறையவில்லை. எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். சமுதாய தியாகி, உறவினர், தெய்வத்திரு த. உபேந்திர குணபாலன் எல்லார் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.